கேக்குறியே, யாரு நீ? நான் யாரா? பல்லாயிரம் கோடி ஆண்டுகளாய் உன் மூதாதையர்களை தாங்கிக் கொண்டிருந்தேனே, நான் யாரா? இப்போது உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேனே, நான் யாரா? இனி வரும் உங்கள் எதிர்கால சந்ததியினருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே, நான் யாரா? உன்னை போன்ற மனிதர்களின் பேராசையினும் பசிக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் உணவாகி கொண்டிருக்கும் பூமி தாய். அம்மா வணக்கம். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம். இப்ப ஆஃபர் போயிடும். பெரிய கம்பெனி, ஏகப்பட்ட வசதியும். ஒரு பிளாட் அட்வான்ஸ் பண்ணிட்டா கடனை வாங்கி வீட்டை கட்டி போடுவேன். ஊருக்கு பக்கத்துல இப்பெல்லாம் அமையாது தாயி. பொறுமையில் சிறந்த பூமாதேவி என பெயர் எடுத்த நான் என் பொறுமை இழந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது பிளாட் வாங்க துடித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த இடம் ஒரு நீர்நிலையாகவும் அதன் அருகே வயல்களும் இருந்த இடம் என்பதெல்லாம் உனக்கு தெரியவில்லையா? கால்நடை வளர்ப்புகளின் வேளாண்மைகளை மட்டும் செய்து வந்த முன்னோர்கள் படிப்படியே வேறு தொழில்களை செய்ய முற்பட்டதால் வேளாண்மையும் என் வாழ்நாளும் குறுக தொடங்கிவிட்டது. ஆனாலும் எல்லோரும் உணவுக்காக வேளாண்மையை தானே நம்பி இருக்க வேண்டும். அப்படி இருக்க ஊரெல்லாம் பிளாட் போட்டால் உணவுக்கு எங்கே செல்வீரும்? தரிசு நிலத்துல தானே தாய் பிளாட் போடுறாங்க, அதுவும் மனுஷங்க குடியிருக்கிறதுக்கு தானே. மூடனே, மலையை குறிஞ்சியாகவும் காட்டை முல்லையாகவும் வயலை மருதமாகவும் கடலை நெய்தலாகவும் பிரித்தான் தமிழன். வளம் குன்றி வறண்டு போன குறிஞ்சியையும் முல்லையையும் பாலை என வகைப்படுத்தி அந்த பாலையும் சோலையாக்க பாடுபட்டானே, ஏன் தெரியுமா? குறுங்க தாயி, பசுமைதான் உயிருக்கு ஆற்றல், அதுவே உயிரினங்களின் நாற்றல். தாவரங்கள் தன் உணவை தானே தயாரித்துக் கொண்டு பிற உயிரினங்களுக்கு உணவு அளிக்கிறது. ஆனால் மனிதன் மட்டுமே தன் சுயநலத்திற்காக அவற்றை அழித்து தன் தலையில் தானே தீ வைத்துக் கொள்கிறார்கள். தொழிற்சாலைகள் என்ற பெயரில் காடழித்து கட்டிடங்களை கட்டுவதும், கரும்புகையால் காற்றை மாசுபடுத்துவதும், கழிவுகளால் நீர்நிலைகளை பாழாக்குவதும் மட்டுமே நீங்கள் இயற்கைக்கு செய்யும் நன்றி கடனாக இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு புரியவில்லையா? வளர்ச்சிங்கிற அவசியம் தானே தாயி. எது வளர்ச்சி? பேராசையால் பொன்முட்டையிட்ட வார்த்தை கூறு போட்டு பார்த்தானே உங்களில் ஒருவன். அதை போலவா காலம் காலமாய் உங்களை காத்து வரும் இயற்கையை அளித்து வளர்ச்சி என்ற பெயரில் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தால் என் பொறுமை எல்லை மீறிவிடும். உங்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. இத போக்குருக்கும் எங்களுக்கு ஆக்குருக்கும் நாங்க என்ன தாய் செய்யணும்? ஈடு செய்யுங்கள். இதுவரை நீங்கள் செய்த காரியங்களுக்கெல்லாம் ஈடு செய்யுங்கள். காடுகளையும் மலைகளையும் அழிப்பதை கைவிடுங்கள். ஆடம்பரங்களை கைவிடுங்கள். விவசாயத்தை பெருக்குங்கள். உணவு உற்பத்தியை பெருக்குங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இயற்கையின் மீதும் பிற உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள். அன்பு ஒருபோதும் ஒன்றை அழிக்க விடாது. இறுதியாக ஒன்றை கூறுகிறேன். இயற்கை என்பது உங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொக்கிஷம். அதை அனுபவிக்கும் உரிமை மட்டுமே உங்களுக்கு இருக்கிறது, அழிக்கும் உரிமை இல்லை.